தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நடைபெற்ற வாகன தணிக்கையின் போது 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் தேவதானப்பட்டி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் காரில் இருந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காரை முழுமையாக சோதனை செய்தனர். சோதனையின் போது காரின் இருக்கையின் பின்புறம் உள்ள சீட்டுகள் வழக்கத்திற்கு மாறாக அமைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. சீட்டை அகற்றி பார்த்தபோது சுமார் 11 பண்டல்கள் 21 கிலோ கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் காரில் வந்தவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பதும், இந்த கஞ்சாவை கம்பம் அருகே உள்ள சாமுண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரிடம் ஒப்படைக்க கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. மேலும் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கம்பம் வழியாக கேரளாவுக்கு கடத்த திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்தது. இதனை அடுத்து ஸ்டீபன் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரிடமிருந்து கஞ்சா, செல்போன் மற்றும் கார்களை பறிமுதல் செய்து அவர்களை போலீசார் சிறையில் அடைத்தனர்.